ஃபிட்னஸ்னா என்னன்றதை பார்க்கணும். இன்னைக்கு எங்க வீட்டுல என் தம்பி கிட்ட மாடியில ஒரு பொருள் எடுத்துட்டு வச்சாங்க. வெறும் 2 மாடி தான் இருக்கும். அவன் அது மேல ஏறி இறங்கிறதுக்குள்ளேயே பயங்கரமா டயர்ட் ஆகி சோர்வாயிட்டான். இது ஏன்றதை கண்டுபிடிக்கும் போது தான் இந்தியாவில கிட்டத்தட்ட 50% ஆஃப் பீப்பிள் லேக் ஆஃப் ஃபிட்னஸ்ல இருக்காங்க. ஃபிட்னஸ்னா என்ன? 6 பேக் வைக்கிறது, ஜிம்முக்கு போறது, இது மட்டும் கிடையாது. ஃபிட்னஸ்ன்றது நம்ம டெய்லி டாஸ்க், நம்ம அன்றாட தேவைகள். நம்ம கடைக்கு போறதா இருக்கட்டும், நம்ம குழந்தைகளை வளர்றதா இருக்கட்டும், ஒரு சமைக்கிறதா இருக்கட்டும், ஏன் நம்ம ப்ரொஃபஷனல் ஒர்க் ஆகட்டும், இதெல்லாம் டயர்ட் ஆகாம நம்மளால பண்ண முடிஞ்சா அதுதான் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்ல 3 காம்பனன்ட் இருக்கு. ஹெல்த், எனர்ஜி, ஹாப்பினஸ். ஹெல்த் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல 22 வயசு பையனுக்கு கூட மாரடைப்பு ஏற்படுது. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம டெய்லி கண்டிப்பா உடற்பயிற்சி ஃபிட்னஸ் பண்ணிடலாம். எனர்ஜி இன்னைக்கு நம்ம நாள் ஃபுல்லா ப்ரொடக்டா சோர்வா இல்லாம வச்சுக்கிறதுக்கு எனர்ஜின்ற ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம ஃபிட்னஸ்ல கிடைக்குது. ஹாப்பினஸ் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆபீஸ்ல இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரெஸ்னாலே பல பேர் சேடா இருக்காங்க. இந்த சேட்னஸ் போகிறதுக்கு ஹாப்பினஸ்ன்ற ஃபேக்டரை ஃபிட்னஸ் ப்ரொவைட் பண்ணுது. சோ இதுதான் ஃபிட்னஸ். சோ நீங்க கேட்கலாம், ஓகே ஃபிட்னஸ், ஓகே ஹவ் டு ஸ்டார்ட் ஃபிட்னஸ். சோ ஹவ் டு ஸ்டார்ட் ஃபிட்னஸ்